திருவெளிப்பாடு நூல் வரை பாகம் எண் 1. இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, வாழ்கிறவரும் இருக்கிறவரும் தேற்றுகிறவருமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இனி வரும் புதிய காணொளிகள் உங்களது செயலியை அடைய இந்த புது விடியலின் தாகம் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களோடு சார்ந்திருக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளும்படி, பகிர்ந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் போகலாம். நண்பர்களே, விவிலியத்தில் தொடக்க நூல் முதல் திருவெளிப்பாடு நூல் வரை முக்கியமான இறை வார்த்தைகளை பகிரும் தொடராக கல்வி அறிவு இல்லாத ஏழை மக்களும் இறை வார்த்தைகளை கேட்டு பயன்பெறும் வண்ணம், அறிந்து கொள்ளும் வண்ணம் எளிய முறையில் சிறு செய்தியாக வெளியிட ஆண்டவர் நினைவூட்டியதன்படி இந்த தொடக்க நூல் திருவெளிப்பாடு நூல் வரை உங்களுக்காக அர்ப்பணிக்கப்படுகிறது. நண்பர்களே, ஆண்டவர் தொடக்கத்தில் எப்படி இந்த உலகை படைத்தார் என்பதை பற்றி, வார்த்தை மூலம் அவர் சொன்னபடியே உருவானதை பற்றி கூறும் தொடக்க நூல் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 6 நாட்களின் இறைப்படைப்புகளை பற்றி சுருக்கமாக பார்ப்போம். உலகையும் மனித இனத்தையும் கடவுள் படைத்தல். தொடக்க நூல் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 28 வரை உள்ள இறைவார்த்தைகள். தொடக்கத்தில் உருவற்று வெறுமையாய் இருந்தது மண்ணுலகம். இருள் பரவி இருந்தது. நீர் திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைந்தாடி கொண்டிருந்தார். அப்போது கடவுள் ஒளி தோன்றுக என்றார். உடனே ஒளி தோன்றிற்று. கடவுள் ஒளியையும் இருளையும் பிரித்து ஒளியை பகலெனவும் இருளை இரவெனவும் பெயரிட்டார். 2ஆம் நாள் கடவுள் வானத்தை உருவாக்குகிறார். அதற்கு விண்ணுலகம் என பெயரிட்டார். 3ஆம் நாள் கடவுள் விண்ணுலகில் கீழ் உள்ள நீர் ஓரிடத்தில் ஒன்று சேர உலர்ந்த தரையை தோன்ற பண்ணினார். அதற்கு நிலம் என பெயரிட்டார். ஒன்று கூடின நீருக்கு கடல் என்று பெயரிட்டார். தான் படைத்த நிலத்தில் புற்பூண்டுகள், விதை தரும் செடிகள், கனி தரும் மரங்கள் யாவும் வளர செய்து விளைய பண்ணினார். 4ஆம் நாள் விண்விரிவினில் ஒளி பிழம்புகளை படைத்து சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், காலம், நாட்கள், ஆண்டுகளை அறிவதற்கும் பகலை ஆளவும் இருளை ஆளவும் இவைகளை படைத்தார். 5ஆம் நாள் திரளான உயிரினங்கள், தண்ணீரிலும் ஆகாயத்தில் பறக்கும் பறவைகளும் பலுகி பெருக செய்தார். 6ஆம் நாள் இறைவன் கால்நடைகள், ஊர்வன, காட்டு விலங்குகள் ஆகியவற்றை நிலம் கொண்டு தோற்றுவித்தார். மேலும் மிகவும் முக்கியமாக கடவுள் தம் சொந்த உருவிலும் தம் சாயலிலும் மானிடரை படைத்தார். தொடர்ந்து வானத்து பறவைகள், நிலத்தில் வாழும் உயிரினங்களை ஆளுங்கள் என்றார். இவ்வாறு ஆண்டவர் 6 நாட்களில் உலகத்தை படைத்து அவைகளை நினைத்தார். அவை மிகவும் நன்றாய் இருந்தது என திருவிவிலியம் கூறுகிறது. ஆகவே மனிதர்களாகிய நாம் உருவாவதற்கு முதல் காரணம் இறைவனே ஆவார். இதன் மூலம் மனிதனோடு இறைவன் கொண்டுள்ள உறவு தொடக்கத்திலிருந்தே இருந்து வருகிறது என அறியலாம். நம்மை உருவாக்கியவர் நமது தந்தை, இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உயிரோடு இருப்பவர் என நம்பிடுவோம். அவர் சொற்படி நடப்போம். அவரை போற்றி துதித்து நன்றி செலுத்துவோம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நண்பர்களே, விவிலிய தொடரின் 2ஆம் பாகம் விரைவில் தொடரும். நன்றி, வணக்கம். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க.